தெருவிளக்குகள் எல்லாம் அணைக்கப்பட்டிருக்கிறது. வானத்தில் சந்திரனும் இல்லை. இருண்ட வானத்தில் நட்சத்திரங்கள் மாத்திரமே இருக்குது என்று சொன்னால் அவைகளுடைய பிரகாசம் எவ்வளவு அதிகமாக இருக்கும். என்னத்தை நாம் புரிந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தில் நம்முடைய சாட்சியின் வாழ்க்கையும் கூட இதை போலத்தான். எப்படி? இந்த உலகம் பாவம் என்கிற கார் இருள், எங்கு பார்த்தாலும் ஒழுக்க இருள் நம்மை சுற்றி அதிகமாக இருக்கும் பொழுது தேவனுடைய உண்மையான பிள்ளைகளுடைய சாட்சியின் வாழ்க்கையானது அதிகமாக பிரகாசிக்கிறது. அநேக வேளைகளில இந்த உலகம் தரக்கூடிய அழுத்தங்கள், உலகத்தின் நடைமுறைகள், உலக கருத்துக்கள் நம்முடைய வெளிச்சத்தை மங்கி எரியக்கூடியதாக மாற்றுகிறது. ஆகவே இந்த உலகத்தில் பிரகாசிக்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிற நீங்களும் நானும் உலக அழுத்தங்களால், உலகத்தின் கருத்துக்களால் நம்முடைய வெளிச்சம் மங்கி போகாதபடிக்கு வேத வாக்கியங்களை நாம் என்ன செய்யணும்? சுடரொளி பட்டயங்களாக என்ன செய்யணும்? பிடித்துக் கொள்ள வேண்டும். அதனாலதான் வசனம் அழகா சொல்லுது, ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்தில் என்ன செய்யுங்க? சுடர்களை போல பிரகாசியுங்கள் என்று சொல்வதை நாம் என்ன செய்ய முடிகிறது? பார்க்க முடிகிறது.